to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் மாம்பழம் வரத்து அதிகரித்துள்ளதால் ஏற்றுமதிக்கு தேவையான உதவிகளை அரசு செய்து தர வேண்டும் என சேலம் மாம்பழம் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முக்கனிகளில் முதற்கனியான மாம்பழத்தின் சுவைக்கு மயங்காதோர் யாருமில்லை. அதிலும் சுவையும் மணமும் கொண்ட சேலத்து மாம்பழங்கள் என்றால் சொல்லவா வேண்டும். அதனாலேயே சீசன் தொடங்கும் நாளிலிருந்து சேலத்து மாம்பழங்களை விரும்பி வாங்கிச் செல்வதில் மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றனர். சேலம் சந்தைக்கு மாம்பழம் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் மாம்பழம் ஏற்றுமதியில் ஆன்லைன் வர்த்தகம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மாம்பழங்களை பார்சல் செய்வதற்கான அட்டைப்பெட்டிகள் விலை உயர்ந்துள்ளதாக கூறும் விற்பனையாளர்கள், காஷ்மீரில் ஆப்பிள் பெட்டிகளுக்கு அரசு 50 விழுக்காடு மானியம் வழங்குவது போல தமிழ்நாட்டிலும் அட்டைப்பெட்டிகளுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைக்கின்றனர். இப்போ காஷ்மீரில் வந்து ஆப்பிள் வருது, நமக்கு அந்த சீசன் டைமில் ஆப்பிள் வரும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மானிய விலையில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்து மானிய விலையை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே சேலத்துலேயும் வந்து இந்த பாக்ஸ் உற்பத்தியை வந்து மானிய விலையில் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். டீசல் விலை உயர்வு, சுங்க கட்டண உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் பார்சல் கட்டணமும் அதிகரித்துள்ளதால் பல நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுவதாக வியாபாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சீசன் வியாபாரம் மட்டுமே என்பதால் மாம்பழ ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சென்னையில் உள்ளதைப் போன்று சேலத்தை மையமாக கொண்டு கிளியரன்ஸ் ஏஜென்சி அமைத்து தர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஒரு ஏஜென்சி வச்சு அவங்க மூலம்தான் அந்த சென்னை ஏர்போர்ட்டில் கிளியரன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஏஜென்சி மூலம் தான் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இது இங்கே சேலத்திலே இருந்துச்சுன்னா இங்கேருந்து நாங்கள் ஒன்ஸ் நாங்கள் இது பண்ணிட்டோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் அதுக்கப்புறம் அது அந்த மாதிரி இது வந்து இங்கே சேலத்திலே வந்து ஏஜென்சி இது மூலம் வந்து அனுப்புறதுக்கு ஏற்பாடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏற்றுமதியை பொறுத்தவரை இந்திய உணவு கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் மூலம் கிளியரன்ஸ் வழங்கப்படுவதால் விற்பனையாளர்கள் அதன் வழிமுறைகளையே பின்பற்ற வேண்டியதுள்ளதாகவும், ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து கிளியரன்ஸ் பெறும் வசதி உள்ளதால் ஏற்றுமதி செய்ய முனைவோர் அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அதிகாரிகள் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்ட்ரல் லைசன்சிங் அத்தாரிட்டின்னு தனியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்றால் தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ இது ஆன்லைன் தான் ப்ரொசீஜர். நம்ம சென்னை தான் போகணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஸோ fssi.gov.in வெப்சைட்டில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டர்னு போட்டிங்கனாலே சிஸ்டமே உங்கள் சென்ட்ரல் லைசன்சிங் கேட்டகரிக்கு கூப்பிட்டு போயிடும். 7,500 rupees per year ஃபீஸ். அதை பண்ணிவிட்டு நம்ம நார்மல் இதே ப்ரொசீஜர் தான், ஸ்டேட் லைசன்ஸ் வாங்குற மாதிரி அதுவும் ப்ரொசீஜர் தான். அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அந்த லைசன்ஸ் வாங்கிட்டோம் நம்ம எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். விற்பனை, ஏற்றுமதி, ஆன்லைன் வர்த்தகம் என மாம்பழ வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் விளைச்சல் குறைவு, விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஏழைகளுக்கு எட்டா கனியாக மாம்பழம் மாறிவிடுமோ என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மோகன் ராஜ். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.